நம்ம இன்னைக்கு கிணத்துக்கடவு பகுதியில அமைந்திருக்க பொன்மலை கனககிரி வேலாயுத சுவாமி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். எந்தவித ஆடம்பரமுமே இல்லாம இருக்க இந்த எளிமையான நுழைவாயில பாருங்க. இந்த நுழைவாயிலுக்கு எதிரிலே பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட மயில் வாகனம் இருக்குங்க. இந்த மயில் வாகனத்தை தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம படியேற தொடங்கலாங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறுமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பானதுங்க. புரவிப்பாளையம் ஜமீன்தாரா இருந்தவர் தான் சந்திரகோபன்ன மன்றாடியாருங்க. இவரு தீவிரமான முருக பக்தர். முருகப்பெருமான தரிசிப்பதற்காகவே விரதம் இருந்து பழனி மலைக்கு போறத வழக்கமா வச்சிருப்பாருங்க. ஒரு முறை பழனிக்கு அவர் சென்று கொண்டிருந்த போது சில தவிர்க்க முடியாத காரணங்களால பழனி சென்று முருகப்பெருமான அவர்னால தரிசிக்க முடியலங்க. பல நாட்கள் விரதம் இருந்து முருகனை தரிசிக்க முடியாமல் போனதால ரொம்ப மனவேதனைக்கு உள்ளாகிறாருங்க. அதோட புரவிப்பாளையத்திற்கும் திரும்பி வராரு. அதனால அவருடைய உடல் நலமுமே கொஞ்சம் பாதிப்படையுதுங்க. அன்றிரவு முருகப்பெருமான் அவரோட கனவுல தோன்றி, நீ என்ன தரிசிப்பதற்காக பழனி வரைக்கும் வர வேண்டாம், உனக்காகவும் பக்தர்களுக்காகவுமே இந்த பொன்மலையில என்னோட பாதத்தை பதிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாருங்க. அங்க வந்து என்னை தரிசனம் செய்யின்னு முருகன் அருள்வாக்கு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாருங்க. அடுத்த நாள் அவர் அந்த பொன்மலையை தேடி வராருங்க. அங்க சந்தன மரத்துக்கடியில முருகப்பெருமானோட திருப்பாதங்களை பாக்குறாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பொண்ணுமே விளைந்திருப்பத கண்டு அவரு ஆச்சரியப்படுறாருங்க. அதற்கு பிறகு இந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டப்பட்டது. பொன் விளைந்த மலையில இவரு காட்சி கொடுத்ததால இந்த இடம் பொன்மலை கனககிரி வேலாயுத சுவாமி கோயில்னு அழைக்கப்பட்டதுங்க. நம்ம மலை ஏறும் போதே பாதி வழியில கீழே செல்ற ஒரு பாதை இருக்குங்க. அந்த வழியில போனோம்னா கன்னிமார் மற்றும் கருப்பராயன் சன்னதி அமைஞ்சிருக்குங்க. ஆனா அந்த வழியில ரொம்ப கவனமா போணுங்க. பிடிச்சுக்கிறதுக்கு கைப்பிடி கம்பி எதுவுமே இருக்காதுங்க. பாறைகள் மீது காலை ஊன்றி மிகவும் கவனமா தான் நம்ம போகணும். சுற்றிலும் செடிகள் நிறைந்து இருக்குங்க. இந்த இடம் மட்டுமே இங்க தனியா இருக்கிறது நமக்கு தெரியுங்க. இந்த இரும்பு கம்பிகளை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம இந்த பாறையில நடக்க ஆரம்பிச்சோம்னாங்க, அந்த பாறையோட முடிவுல ஒரு கம்பி படிக்கட்டு வருங்க. அந்த கம்பி படிக்கட்டுல இறங்கி நம்ம திரும்பணும்னா ஒரு பெரிய பாறையில சுயம்புவா இருக்கிற கன்னிமார் சன்னதி அமைஞ்சிருக்குங்க. அந்த கன்னிமார் சன்னதியிலிருந்து அப்படியே நம்ம வெளியில வரும்போது பாறை மேல சுயம்புவா இருக்கிற கருப்பராயரோட உருவமுமே இந்த பாறையில நம்ம தெளிவா பார்க்க முடியுங்க. இந்த இடக்க சுத்தியுமே செடிகள் சூழ்ந்து இருக்குங்க. இங்க வரும்போது கொஞ்சம் கவனமா வந்துட்டு போங்க. இந்த கோவிலோட தொடர்புடைய மற்றொரு அதிசய நிகழ்வுமே இருக்குங்க. மைசூர் மகாராஜாவோட திவான் குணப்படுத்த முடியாத கால் புண்ணால அவதிப்பட்டுட்டு வராரு. அப்போது முருகப்பெருமான் அவரோட கனவுல தோன்றி இந்த திருப்பாதத்தை வழிபடும்படி கூறி மறைஞ்சிடுறாருங்க. அவரும் இங்க வந்து வழிபட்டு இங்க கொடுக்கப்பட்ட திருநீற்றை பூசியதால அவரோட கால்பின் குணமானதாக நம்பப்படுதுங்க. இங்கிருந்து பார்க்கும்போது கிணத்துக்கடவு பகுதியே ரொம்ப அழகா தெரியுங்க. நம்ம மலை மேல வந்த உடனே முதல்ல இடும்பர் சன்னதி இருக்குங்க. இப்ப மேல கும்பாபிஷேக வேலைகள் நடைபெறுதுங்க. அதனால திருப்பணிக்கு உதவணும்னு விரும்புறவங்க கோவில் நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளலாங்க. இடும்பன் சன்னதிக்கு எதிரிலே பாத்தீங்கன்னா விநாயகரோட சன்னதியுமே அமைஞ்சிருக்குங்க. மேல இருக்கிற கோவில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோவில் தான். பட் சுற்றிலும் பாத்தீங்கன்னா பரப்பளவு ரொம்ப பெருசா இருக்குங்க. காலி இடங்கள் நிறைய இருக்கும். நம்ம வாகனங்கள் மூலியமா மேல வரும்போது கூட ரொம்ப பார்க்கிங் ஸ்பேஸ் நிறையாவே இருக்குங்க. இங்க நம்ம எவ்வளவு வண்டி வேணாலும் நிறுத்திக்கலாம். இப்ப நம்ம மெயின் கோவிலுக்கு போயிட்டு இருக்கோங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா கும்பாபிஷேக வேலைகள் விரைவா நடந்துகிட்டு இருக்கு. இங்க மேல இருக்கிற முருகன் சிலையில பாத்தீங்கன்னா அவரோட தலையில ஒரு பிறை நிலா இருக்குங்க. இது எல்லா கோவில்லுமே நம்மனால பார்க்க முடியாது. நம்ம கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா கொடிமரத்தை பார்க்கலாங்க. கொடிமரத்தை கடந்து நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா மயில் வாகனத்தையும் நம்ம தரிசிக்கலாம். பெரிய துவார பாலகர்களை கடந்து நம்ம செல்லும் போது பாத்தீங்கன்னா பொன்மலை வேலாயுத சுவாமிய மனநிறைவோட தரிசிக்கலாங்க. இந்த கோவில்ல மற்றொரு சிறப்புமே இருக்குங்க. முருகப்பெருமான் தன்னோட குடும்பத்தோட காட்சி கொடுக்கிறாரு. முருகனை தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம அடுத்த பிரகாரத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் இங்க இருக்கிறாருங்க. அவருக்கு பக்கத்திலேயே காசி விசாலாட்சியுமே இருக்காங்க. கொஞ்சம் லெப்ட் சைட்ல நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா விநாயகர் சன்னதியுமே இருக்குங்க. குடும்ப சகிதமா இங்க இருக்கிறாங்க எல்லாருமே. நம்மளுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தாங்க. ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தால பழனிக்கு செல்வதற்கு முன்பாகவே
இந்த இடத்துல தன்னோட திருப்பாதங்கள முருகப்பெருமான் பதிச்சுட்டு போயிட்டாருங்க. அதுவே நம்ம இப்ப தற்போது வணங்குற திருப்பாதமா உள்ள இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்கறது தாங்க முருகன் இந்த மலையில பதிச்ச முருகனோட திருப்பாதங்கள்ங்க. படிகள் வழியா வராம கார்ல இல்ல இருசக்கர வாகனங்கள்ல வரும்போது நம்ம இந்த பாதை வழியா தாங்க கோவிலுக்கு மேல நம்ம வர முடியும். நான் அடிக்கடி சொல்றது போல தாங்க. இந்த கோவில்ல சுவாமிய நான் தரிசிக்கும்போது நானும் முருகரும் மட்டும் தாங்க இருந்தோம். எந்தவித இடையூறுமே இல்லாம நீண்ட நேரம் மனநிறைவோட முருகனை இங்க தரிசிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்க. நீங்களும் ஒரு முறை இந்த பொன்மலை கனககிரி வேலாயுத சுவாமி கோயிலுக்கு வந்து முருகப்பெருமானோட அருள பெறுங்க. இது போல கோவில் வரலாறு, ஆன்மீக காணொளிகளுக்கு தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இன்னொரு அழகான டெம்பிள் வீடியோல உங்கள பார்க்குறேன்.